ஸ்ரீராம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. ராமாயணத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக விளங்குபவள் கூனி. இது அவளது சொந்த பெயர் அல்ல, அவளது பெயர் மந்தாரை. பிறப்பால் முதுகு பாகம் வளைந்து இருந்ததால் அவளுக்கு கூனி என்கிற பெயர் வந்தது. குடியை கெடுப்பவர்களுக்கும் கூனி என்கிற பெயர் உண்டு. அதே போல தசரத குடும்பத்தின் தலையெழுத்தை மாற்றிய பங்கு இந்த கூனிக்கு உண்டு. கைகேயி தசரதனின் 3வது மனைவி. இந்த கைகேயிக்கு பிறந்தவன் பரதன். பரதனை அயோத்தியின் மன்னனாக பட்டாபிஷேகம் செய்து வைக்க தசரதனிடம் சொல் என்கிற முழக்கத்தை முதலில் முழங்கியவள் இந்த கூனிதான். மூத்தவன் ராமன் இருக்க இளையவன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க சாஸ்திரத்தில் இடமில்லையே என்று கைகேயி மறுத்து பேசினாள். சாஸ்திரமாவது சம்பிரதாயமாவது ஆளுகிற பொறுப்பு இருக்கும் வரையில்தான் இந்த உலகத்தில் மதிப்பும் மரியாதையும். ராமன் மன்னனாகிவிட்டால் ராமனுக்கு நீ சித்தி, உன்னையும் உன் மகன் பரதனையும் நாடு கடத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பதவி இல்லாத போது காட்டுகிற பரிவு பதவி வந்த பிறகு மாறிவிடும் என்பதை மறந்துவிடாதே என்றாள் கூனி. மூத்தவன் இருக்க இளையவனுக்கு முடிசூட்டுங்கள் என்று எப்படி என்னால் கேட்க முடியும் என்று தன் நிலையை விளக்கினாள் கைகேயி. கூனி அதற்கும் ஒரு யோசனை சொன்னாள். முன்பு ஒரு முறை சம்பராசூரன் என்பவனுடன் தசரதன் போர் நடத்தி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தசரதனுக்கு தேரோட்டியாக கைகேயி உதவி செய்திருக்கிறாள். அந்த உதவியின் காரணமாக சம்பராசூரனை தசரதன் வெற்றி கொண்டார். அந்த வெற்றிக்கு கைகேயி உதவியாய் இருந்ததால் உனக்கு என்ன வேண்டுமோ கேள், தருகிறேன் என்று தசரதன் கூறினார். எனக்கு 2 வரங்கள் வேண்டும் என்று கேட்டாள் கைகேயி. கேட்கும் வரத்தை தருகிறேன் என்று வாக்கும் கொடுத்தார் தசரதன். அந்த வரங்கள் எனக்கு இப்போது வேண்டாம், தக்க சமயம் வரும்போது கேட்கிறேன் என்றாள் கைகேயி. நீ கேட்கும் பட்சத்தில் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுகிறேன் என்றார் தசரதன். இதை இப்போது கைகேயிடம் கூனி நினைவுபடுத்தினாள். இதுதான் சரியான சமயம். நீ கேட்ட 2 வரங்களில் ஒன்று பரதன் நாடாள வேண்டும், 2வது வரம் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று வரம் கேட்க வேண்டும் என்றாள் கூனி. இதை அவள் சாதாரணமாக சொல்லவில்லை, நன்கு யோசித்துதான் அப்படி சொன்னாள். அக்காலத்தில் தொடர்ந்து 14 ஆண்டுகள் நாட்டை விட்டு போய்விட்டு திரும்பி வந்தால் நாடாளும் உரிமை எழுந்தவர்கள் ஆகிவிடுவார்கள் என்பது மரபு. காடு சென்று ராமன் திரும்பி வந்தாலும் நாடாளும் உரிமை கிடைத்துவிடக் கூடாது என்பதே கூனியின் திட்டமாக இருந்தது. கூனியின் பேச்சை ஆமோதித்தாள் கைகேயி. தசரதனிடம் கேட்டிருந்த 2 வரங்களையும் பெற தயாரானாள். விடிந்தால் ஸ்ரீராமனுக்கு முடிசூட்டும் விழா. அதிகாலையிலேயே விழித்தெழுந்து நீராடி அலங்காரத்திற்காக உட்கார்ந்திருந்தார் ஸ்ரீராமன். ராஜவம்சம் அல்லவா, மன்னன் பதவியை ஏற்பதற்காக உடைகளும் அணிகலன்களும் ராமனுக்கு சூடப்பட்டன. அதே போல ராணியாக போகும் சீதைக்கும் வெகு விமர்சையாக அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது. அதே நேரம் கைகேயி அறையில் தசரத சக்கரவர்த்தி உள்ளத்தையும் உணர்வையும் இழந்த நிலையில் கண்ணீருடன் நின்றிருந்தார். கைகேயி அவருக்கு அருகில் இருந்தாள். என்ன யோசிக்கிறீர்கள்? விடிந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேக விழா, அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. விடிவதற்குள் எனக்கு ஏற்கனவே தந்த 2 வரங்களையும் நிறைவேற்றி தாருங்கள் என்றாள் கைகேயி. ராமன் என் அன்பு மகன், அவனை அழைத்து என் வாயால் நீ காடு செல் மகனே என்று எப்படி சொல்வேன்? அவனை பெற்ற என் மனம் தவிக்கிறது. உன் வயிற்று பிள்ளையாக அவன் இருந்திருந்தால் இவ்வாறு கூறுவாயா என்று கேட்டார் தசரதன். என் வயிற்று பிள்ளையாக இருந்திருந்தால் தங்களிடம் இப்படி ஒரு வரத்தை நான் கேட்டிருக்கவே மாட்டேனே. விடிய விடிய கூறியும் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நானே இங்கு ராமனை வரவழைக்கிறேன், யாரங்கே என்று சற்று குரலை உயர்த்தி அழைத்தாள் கைகேயி. சேவகன் ஒருவன் வந்து தலைவணங்கி நின்றான். ராமனை உடனே தந்தை அழைத்ததாக கூறி வரச்சொல். அவளிடமிருந்து உத்தரவு வேகமாக பறந்தது. அப்படியே ஆகட்டும் என்பது போல பாவனை செய்து சேவகன் சென்று விட்டான். அதன் பிறகும் கைகேயியை சமரசம் செய்ய முயன்றார் தசரதன். கைகேயி சிற்றன்னை என்றாலே கொடுமைக்காரி என்றுதான் பெயரெடுப்பார்கள். அந்த அவப்பெயரை நீயும் சம்பாதிக்க வேண்டுமா? ராமனை காட்டுக்கு அனுப்பி பரதனுக்கு முடிசூட்டு விழா செய்தால் நாடும் மக்களும் உன்னை பழிப்பார்கள்.
வரலாறும் உன்னை திட்டிக் கொண்டே இருக்கும். சற்று நிதானமாக யோசித்து பார் என்றார் தசரதன். நாட்டை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. என் மனதில் இப்போது இருப்பதெல்லாம் பரதன் நாடாள வேண்டும் என்பதுதான். வரலாறு என்ன சொல்ல போகிறது என்பது பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. தங்கள் முதல் மனைவி கோசலையை போல நானும் ஒரு மனைவியாக தான் தங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எண்ணிக்கையில் வேண்டுமானால் நான் உங்களது 3வது மனைவியாக இருக்கலாம். என்னத்தால் நான் தான் மூத்தவள் என்று அதிரடியாக பதிலளித்தாள் கைகேயி. இதற்கிடையில் ராமன் அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான் கைகேயி அனுப்பிய சேவகன். அரசர் தங்களை காண உடனே அழைக்கிறார் என்றான் சேவகன். உடனே வருகிறேன் என எழுந்தார் ராமன். நேராக கைகேயின் அறைக்கு சென்றார். கைகேயின் முகத்தில் இறுக்கமும் தசரதன் முகத்தில் சோகமும் நிறைந்திருந்தது. என்னை ஆசிர்வதியுங்கள் என்று இருவரின் காலில் விழுந்து வணங்கினார் ராமன். அழைத்தீர்களா தந்தையே என்று தசரதனை பார்த்து கேட்டார் ராமன். தசரதன் பதில் எதுவும் சொல்ல முடியாமல் நின்றிருந்தார். அப்போது கைகேயியே குறுக்கிட்டாள். ஆம் மகனே, உன் தந்தை ஒரு முக்கிய செய்தியை சொல்ல காத்திருக்கிறார். ஆனால் உன்னிடம் அதை எப்படி சொல்வது என்று தயக்கமாக இருக்கிறார். கைகேயி இப்படி சொல்ல என்னிடம் சொல்ல தயக்கமா? அந்த அளவிற்கு என் மீது என் தந்தைக்கு நம்பிக்கை குறைந்து விட்டதா? எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள், எதை செய்யவும் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்றார் ராமன். மகனே, தந்தை என்ன சொல்ல இருக்கிறார் என்பதை நானே சொல்லிவிடுகிறேன். முன்பொரு காலத்தில் உன் தந்தை எனக்கு 2 வரங்கள் தருவதாக வாக்களித்திருந்தார். அந்த வரங்களை தற்போது நான் கேட்டேன். கைகேயி இப்படி சொல்ல, வரமா, என்ன அது என்று கேட்டார் ராமன். முதல் வரம், பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும். 2வது வரம், நீ 14 ஆண்டுகள் காட்டிற்கு செல்ல வேண்டும். உடனே நிறைவேற்றுகிறாயா? கைகேயி இப்படி சொல்வாள் என்று ராமன் எதிர்பார்க்கவில்லைதான். ஆனாலும் அப்படி ஒரு கேள்வியை கேட்ட பிறகும் அவர் சிறிதும் வருத்தப்படவில்லை. தந்தையார் இதை சொல்லவா வருத்தப்படுகிறார்? தந்தையின் கட்டளையை ஏன் எதற்கு என்று கேட்காமல் நிறைவேற்றி கொடுப்பவனே சிறந்த மகனாக இருக்க முடியும். நான் தங்களின் மகன். என்னை எப்படி வேண்டுமானாலும் வழிநடத்தி செல்ல தங்களுக்கு சகல உரிமையும் உண்டு. என் அன்பு தம்பி பரதன் இந்த நாட்டை ஆளட்டும். பரதனை விட சிறந்தவன் வேறு யாராக இருக்க முடியும்? நான் பொழுது விடுவதற்குள் தங்களது கட்டளையை நிறைவேற்றி விடுகிறேன் என கூறி அங்கிருந்து சென்றார் ராமன். தந்தையான தசரதன் பேசாமலேயே நின்றிருந்தார். ராமனை பெற்ற தாய் கோசலையும் மனைவி சீதையும் தம்பி லக்ஷ்மணனும் இந்த செய்தி கேட்டு அதிர்ந்து போனார்கள். லக்ஷ்மணன் கொந்தளித்தான். இது என்ன அநியாயம்? இப்போதே சென்று நியாயம் கேட்கிறேன். என்னால் இதை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று கூறினான் அவன். லக்ஷ்மணா, கொடுத்த வாக்கையும் கொடுத்த வரத்தையும் காப்பாற்ற வேண்டியது தர்மங்களில் ஒன்றாகும். அவ்வாறே சாஸ்திரங்களும் கூறுகின்றன. தாய் தந்தை சொல்லை மகன் கேட்க வேண்டும் என்கிற நீதியை தவிர பதவி கேட்டு நீதியை பெறும் செயலை நான் செய்ய போவதில்லை. அதனால் நான் வனவாசம் மேற்கொள்ள புறப்பட்டு விட்டேன் என்றார் ராமன். அடுத்த சில நிமிடங்களில் அரச பதவியை ஏற்பதற்காக உடுத்தி இருந்த ஆடையை களைந்து காவி உடைக்கு மாறினார். அவரை அப்படி ஒரு கோலத்தில் கண்டு பரிதவித்து போனாள் சீதை. ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி என்று கூறியவள் தானும் காவி உடைக்கு மாறினாள். அண்ணனுக்கும் அன்னிக்கும் உறுதுணையாய் இருப்பேன் என்று கூறி லக்ஷ்மணனும் காவி உடைக்கு மாறினான். தசரதன் உள்ளிட்ட நாட்டு மக்கள் அனைவரும் கண்ணீர் மழுக நின்றிருக்க மூவரும் வனவாசம் மேற்கொள்ள புறப்பட்டு சென்றார்கள். வேண்டாதவர் பேச்சை மந்திரம் என கேட்டால் விபரீத விளைவுகள் தான் ஏற்படும் என்பதற்கு ஸ்ரீராமன் வனவாசம் மேற்கொள்ள காரணமாக இருந்த இந்த சம்பவமே மிக சிறந்த உதாரணம்.